நமஸ்காரம் எவ்ரிவன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட 3வது ஆடி வெள்ளிக்கிழமை நமஸ்காரம். எல்லோரும் நல்லபடியாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையல் அப்படின்னாக்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. இன்றைக்கி ரொம்பவே நல்லபடியாக நடந்தது. எப்போவுமே எந்த ஒரு நாள் கிழமையாக இருந்தாலுமே நாள் கிழமைன்னு இல்லை, நார்மல் டேஸாக இருந்தாலும் முதல்ல சூடாக காஃபி குடிக்கணும். எனக்கு அது ஃபில்டர் காஃபியாக தான் இருக்கும். அண்ட் இங்கே லண்டனுக்கு வந்ததுலேருந்து நான் வெஸ்ட் மாம்பலத்தில் லிங்கம் காஃபி தான் வாங்குறது உண்டு. பட் இப்போ ஒரு 2 இயர்ஸாக வீக் காஃபி வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கோ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வவுச்சர் கோடும் கொடுத்துருக்கேன், டிஸ்கவுண்ட் இருக்குது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ஏன்னா இந்த காஃபி குடிக்கிற சமயத்தில் தான் நம்ம அந்த நாளே என்ன அப்படிங்கிறத நான் பிளான் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மெசேஜஸ் ஏதாவது இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டும் என்னோடய சமையல் வேலையை ஆரம்பிச்சுப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெசிபி விலாக் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தோணின சில விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் அம்மாலாம் சமைப்பா. இந்த மாதிரி தான் எல்லா விசேஷங்கள்லேயும் ஒன்று கூட விட்டு கொடுத்துக்காம நல்லா சமைச்சுப்பா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். அதாவது இப்போது பூஜையெல்லாம் இருக்குன்னா பூஜை வேலைகள் எல்லாம் அப்பா பார்த்துப்பா. அண்ட் அம்மா சமையல் வேலை ஃபுல்லாக பார்த்துப்பா. அதுலேயுமே எங்கள் அப்பாவோட பங்களிப்பு நிறையா இருக்கும். அதாவது காய்கறிகள் வெட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை பூஜைகள் ஃபுல் பூஜையுமே அது அலங்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சுவாமி பூஜை பண்ணுறது எல்லாமே அப்பாவோட செக்ஷன் தான். பட் இங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா இப்போ 2 பேர் தான். இப்போது ரோஹித்லாம் பார்த்தேன்னாக்கா அவன் மாட்டுக்கும் காத்தால பொறுமையாக எழுந்துக்கிறது, இதிலெல்லாம் ஜாஸ்தி அவன் இன்வால்வும் ஆகிக்க மாட்டான். இவரும் கால்ஸ் இருக்கும், இல்லைனா ஒர்க்கிங் டேயாக இருக்கிறனால நம்ம ஜாஸ்தி இவரையும் நான் டிபெண்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ இப்போது நம்மளே தான் சுவாமி விஷயமா இருக்கட்டும், இல்லை குக்கிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்மளே தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற போல் தோணினாலும் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளே அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒன்றத்தை பண்ணிட்டு சரி நம்ம எதையும் ஒழிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் பண்ணுறது. பட் இருந்தாலும் நீங்களாம் எப்படி அதை வெளிநாட்டில் இருந்துட்டு செய்கிறீர்கள் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கோ. அண்ட் ஏன் சொல்லுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அப்படிலாம் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன்னா அது ஒரு வே ஆஃப் கனெக்டிங் வித் மை ஃபாலோவர்ஸ், இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வழியில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ என்னென்னா எந்த ஒரு நாள் கிழமையாக இருக்கட்டும், அந்த ஒரு ரெசிபீஸோ அதையோ எதையுமே நான் முன்னாடியே பண்ணி போடுற ஒரு பழக்கமும் எனக்கு கிடையாது. அந்த நாளைக்கு அன்றைக்கி நான் பண்ணி போடுறதான்னு தவிர எதையுமே நான் முன்னாடி பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. இப்போ ஏதாவது கார்த்திகையாக இருக்கட்டும், இல்லைனா வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும், எப்படி அந்த நோன்பு பண்ணலாம், எப்படி அந்த நோன்புக்கு உண்டான கொழுக்கட்டை பண்ணலாம், அதெல்லாம் நான் முன்னாடியே செய்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்லாம் உங்களுக்கு தெரியும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போடுவேன், இல்லைனா போன வருஷத்தோட வீடியோவை நான் போடுவேனா இருக்குமே தவிர நான் முன்னாடியே ஒரு தடவை பண்ணி போட்டு அந்த மாதிரியே செய்கிறது கிடையாது. என்னமோ அது ஒரு வழக்கமும் எனக்கு இல்லை. அண்டு இந்த மாதிரி ரெசிபி சேனல் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமைச்சிட்டு வாங்கோ நம்ம அதில் சாப்பிடுவாங்கோ அப்படிலாம் கூப்பிடுவாளா. எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்னடா அது சாப்பிட வாங்கோன்னா எங்கேருந்து சாப்பிட வருது எல்லாம். அட்லீஸ்ட் நம்ம ரெசிபி பண்ணி காமிக்கலாம், பட் சாப்பிட வாங்கோ வரையலாம் நீங்கள் அப்படிலாம் கேட்குறச்ச என்ன கூப்பிடுறா வாய்வாளா அப்படிங்கிற போல் இருக்கும். பட் அது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஆகிடுது இப்போல்லாம். பட் ஸ்டில் ஓகே, அப்படிலாம் பேசினா தான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியறதோ என்னமோ. நம்மளும் அப்படி தான் பேச வேண்டியிருக்கு இல்லையா. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஜார்கன் மாதிரி ஆகிடுது இந்த மாதிரி விலாகர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாளா, குக்கிங்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாளா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுங்கோ. உங்கள் பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதா? மேபி பொன் குழந்தையில் இருக்கிறவா எல்லோரும்
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுமோ இருக்கும். பட் பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லுங்க. அதை நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து என் பையன் வந்து நிஜமாவே வந்து இப்போ தான் குக்கிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் வந்து அவனுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன்னா வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் சமைச்சிருந்தான் முன்னாடிலாம். பட் இப்போ வந்து அவனுக்குன்னு என்ன தேவையோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சமைக்க கற்றுன்ட்ருக்கான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஆத்துல வந்து எப்படி உங்களுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லுங்கோ. அதெல்லாமும் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நானும் வந்து இன்றைக்கி பார்த்தேன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ணியிருக்கேன். அது என்ன சமையல்ங்கிறதையும் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு நான் குயிக்காக காமிச்சு விட்றேன். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணபடி நான் வந்து எல்லாத்தையும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே என்னென்ன பிளான் பண்ணினதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக போயிடும். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும்னாக்கா ஒரு பச்சடி இருக்கும், பாயசம் அண்ட் வடை இருக்கும். அதை மட்டும் நம்ம முந்தின நாளே வடைக்கெல்லாம் ஊற போட்டாச்சுனாக்கா ஈஸியாக போயிடும். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. அண்டு நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். யாரையாவது சாப்பிட வரதுக்காக கூப்பிட்டேன்னா மட்டும் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைப்பேன், அவ்வளோதான். ஏன்னா எங்கள் ஆத்துல எப்போவுமே நான் வந்து அது வந்து 1 வாரத்துக்கு வச்சு இல்லை 4 நாள் வச்சு சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற வழக்கம் எங்களுக்கு இல்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. ஏன்னா என்னோடய மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் நான் வந்து இந்தியா விட்டு வெளில தான் இருந்திருக்கேன். ஸோ என்றைக்குமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து 1 வீக்குக்கு சமைச்சு பல்க் குக்கிங் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் பண்ணினதில்லை. ஸோ அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் தான் எங்களுக்கு. ஸோ நீங்கள்லாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு. இல்லை வேறு ஏதாவது ஈஸி மெத்தட் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த 10 அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது உண்டு. நான் ரொம்ப பார்க்குறேனோ அப்படின்னு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர்லாம் சொல்லுவா, ஐயோ நீ ஓவராக பார்க்குறியே அப்படின்னு. அதுக்கே எங்கள் அம்மா சொல்லுவா, நீ பார்க்குறது இல்லைன்னு வேறு சொல்லுவா. ஸோ அது வேறு ஒன்று. அதனாலேயே நான் தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது முந்தின நாள் பண்ணின வத்த குழம்போ இல்லைன்னா ஏதாவது ரசமோ இருந்ததுன்னா அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். லண்டனில் போய் இருந்துமே நீ எப்படிலாம் பார்க்குறியா அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணச்ச ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க என்ன ப்ளீஸ். பட் மேபி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம அம்மாக்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்னு. ஸோ மேபி அந்த மாதிரி அவெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுனால அப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் இது கூட நான் அப்பப்போ வந்து எல்லா பாத்திரத்தையும் டிஷ் வாஷரில் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு சிங்க் வந்து எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு பெரிய ஒரு வேலை அது முடிஞ்சா போல் இருக்கும். இல்லாட்டினா நிறைய பாத்திரம் சேர்ந்துடும், கஷ்டமாக போயிடும். அண்ட் அந்த கிச்சன் மேடையுமே பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற வீட்டோட கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ அதனால் நிறைய வந்து ஒரே பாத்திரமாக வச்சுட்டு நான் சமைக்கிறதுக்கு பார்த்துப்பேன். அதாவது ஒரு கடாய் எடுத்துட்டேன்னா அந்த கடாயிலே வந்து மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறது உண்டு. ஸோ இப்போ பண்ணிட்டேன். நான் வந்து பிட்டில் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தொகையல், ரசம், குக்கும்பர் பச்சடி, மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அண்ட் பைத்தம்பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் கலத்துக்கு பருப்பு, வாழைக்காய் கறி, வடை தட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்குது, அப்பம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதான் சமையல். அது பண்ணிவிட்டு விளக்கெல்லாமும் ஏற்றிட்டேன் அப்போவே. இது செகண்ட் டைம் ஏற்றுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடி வெள்ளிக்கிழமைன்னு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுறது. லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ காக்காக்கும் வந்து சாதம் போட்டுட்டும் இலையில வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அக்கேஷன் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டும் சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களாமும் ரொம்ப நல்லா கொண்டாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனாக்குனா ஒரு லைக்கை கொடுத்துருங்கோ. உங்கள் எல்லோரையும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.